வாங்க நம்ம தோட்டத்தோட செல்ல பிள்ளைங்க லக்ஷ்மி, கருப்பியோட பொண்ணு 3 பேர்த்துக்கும் தீவன பில்லை அறுத்துட்டு வந்து அதை அரைக்கிறத பார்க்கலாம். இதுதான் இந்த மிஷினில் வச்சு தாங்க நாங்கள் தீவன பில்லை வந்து அரைக்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் நாமக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்தோங்க. இது வந்து 1.5 HP மிஷினு. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் அந்த கியர் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் கியர் பாக்ஸில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் அப்படியே படிச்சுக்கோங்க. இங்கேருந்து தாங்க நம்ம தீவன பில்லு அறுக்க போகிறோம். இதுக்கு வந்து மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து அந்த பார்ட்டுக்கு மட்டும் கம்பி வேலி மாதிரி போட்டு விட்டாச்சுங்க. அப்போ நம்ம வந்து ஒருத்தர் கூடயே இருக்கணுங்கிறது இல்லைங்கிறதுனால நல்லா எங்கள் ஊர்லலாம் காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போவே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். அப்பா வந்து தீவன பில்லு அறுத்துட்டு இருக்காங்க சாயந்தரமாக. அந்த அன்னைக்கு கிளைமேட்டே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னாடி வந்து வானம் ரொம்ப அழகாக இருக்குது. அறுத்து ரொம்ப வெயிட்டாக இருக்குங்கிறதுனால அப்பா எப்போவுமே வண்டியில் கட்டுத்தாரைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மிஷினில் அரைச்சி அதுக்கப்புறம் அப்படியே அவங்கவுங்க தாலியில் போட்டுருவாங்க. இந்த மிஷினில் அரைக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 தீவன புல் அது பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க வைக்கணும். கொஞ்சம் அதிகமாக வச்சோன்னா என்ன ஆகும்னா பெல்ட் வந்து கடை விழுந்துடும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அந்த சிம்பிளாக இருக்கிற பிளேடு வந்து அந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப லோடு கொடுத்துடக்கூடாது. இது வந்து ஃபாஸ்ட்டாக அரைச்சி முடிச்சிருக்குங்க. நம்ம இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். அப்பா வந்து இந்த பக்கம் வந்து தீவன விட இந்த பக்கம் வந்து அரைச்சி அப்படியே குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணி போடுறது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே தீவன பில்லை அறுத்துட்டு வந்ததை போட்டால் மாடு வந்து இந்த தண்டெல்லாம் சாப்பிடாமல் ஃபுல்லாக கழிச்சு போட்டுருதுங்க. தண்டில் தான் நல்லா சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தண்டையும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த மிஷின் ஒன்று வாங்கிட்டோம். இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அரைக்க அதோட இது அரைக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து போட்டு வச்சிடுறதுங்க. அப்புறம் அதை வந்து ஒரு பரியில் அள்ளிட்டு போயிட்டு மாட்டுக்கு போட்டுறதுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு தீவன பில்லு வந்து அதோட தண்டெல்லாம் வேஸ்ட் ஆகிறதும் வந்து கொஞ்சம் கம்மியாகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கும் ஃபுல் சத்து கிடைக்கிற மாதிரி தண்டு எல்லாமே அரைச்சி கொடுத்துட்றதுனால மாடுங்களும் நல்லா சாப்பிட்டுக்குதுங்க. எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அவங்கவுங்க தாலியில் வந்து அதெல்லாம் கொண்டு போய் கொட்டியாச்சுங்க. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு. இது மாடு மட்டும் இல்லைங்க, ஆடு கூட சாப்பிடுதுங்க இதை. இதோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து தோராயமாக 29,000 பக்கம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நாமக்கல்லேருந்து கரூர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அந்த வேன் சார்ஜும் கூட வந்துச்சுங்க. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு லோடு ஓட்டிட்டோன்னா பெல்ட் மாற்றுறதுக்கு 900 to 1000 பக்கம் வருதுங்க. தேங்க்யூ.